நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு மனிதன் 18 மீட்டர் கிழக்கே சென்று பின்னர் 24 மீட்டர் வடக்கே செல்கிறான். தொடக்க நிலையில் இருந்து அவர் இருக்கும் தொலைவை காண்க. என்ன கேட்டிருக்காங்க? ஒரு மனிதன் 18 மீட்டர் கிழக்கே சென்று பின்னர் 24 மீட்டர் வடக்கே செல்கிறான். ஃபஸ்ட்டு நம்ம கண்டிஷன் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட்டு அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கணும். ஸோ நம்ம இதில் மேப்பு படி நம்ம எப்படி போடுவோம்னா, மேலே நார்த்து, கீழே சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட்டு இந்த மாதிரி தான் டேரெக்ஷன் போடுவோம். ஸோ அந்த டேரெக்ஷனில் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஸோ நம்மளுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஸ்டின் ஒரு மனிதன் 18 மீட்டர் கிழக்கே சென்று. ஸோ 18 மீட்டர் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு இதில் 18 மீட்டர் கிழக்கே சென்று. அப்போ என்னது 18 மீட்டரில் ஒரு லைன் போடுறோம். 18 மீட்டர் கிழக்கே சென்று அப்போ அந்த 18 மீட்டர் டைரெக்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ 18 மீட்டர்லேருந்து தான் அடுத்து என்ன செய்கிறான் அப்படின்னா 24 மீட்டர், பின்னர் 24 மீட்டர் வடக்கே செல்கிறான். வடக்கு நார்த்து சைடு எங்கே போகுது? ஈஸ்ட்டு, கிழக்கு இந்த சைடு போட்டிருக்கோம். ஸோ 18 மீட்டர் கிழக்கே சென்று பின்னர் அந்த டைரெக்ஷன் அதுலேருந்து தான், சரிங்களா, அதுலேருந்து 24 மீட்டர் வடக்கே செல்கிறான். அப்போ அந்த இதுலேருந்து 24 மீட்டர் வடக்கே செல்கிறான். நார்த்து மேலே போகணும், சரிங்களா. ஸோ அப்போ நார்த்து வடக்கே செல்கிறான். அப்போ 24 மீட்டர் வடக்கே செல்கிறான், சரியா. அதுலேருந்து தொடக்க நிலையிலிருந்து அவர் இருக்கும் தொலைவை காண்க. ஃபஸ்ட்டு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அதுலேருந்து எங்கே ஃபைனலாக போயிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல எவ்வளோ தூரம் அப்படிங்கிற மாதிரி அதோட டிஸ்டன்ஸ், தொடக்க நிலையிலேருந்து அவருக்கு எங்கே போய் சென்ற டிஸ்டன்ஸ் இருக்கும்ல, அதோட டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸு. இப்போ இது ஃபார்ம் ஒரு ஃபார்ம் என்னது, ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் வருது. ஸோ நல்லா கவனிச்சுக்க. அப்போ இதுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்முக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்துறோம், ஏபிசின்னு. ஸோ இது பர்பண்டிகுலரு. ஸோ என்னது, பர்பண்டிகுலர் ட்ரையாங்கிள்னு வருது. அப்போ செங்கோணம், முக்கோணம், சரிங்களா. ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்பேஸ் என்ன அப்படிங்கிறதோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா, ஆக்சுவலாக கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. பித்தாகரஸ் தேற்றப்படி சொல்லுவாங்க. இது ஆங்கிள் அப்படின்னா தீட்டாக்கு எதிர்பக்கம் பை அடுத்துல பக்கம், இது கர்ணம்னு சொல்லுவாங்க. அப்போ தீட்டாக்கு எதிர்பக்கம் இது, அது அடுத்துல பக்கம் இது, கர்ணம் இது. அப்போ இந்த கர்ணம் தான் நமக்கு பெரிய ஸ்பேஸு ட்ரையாங்கிளில், பர்பண்டிகுலர் ட்ரையாங்கிளில் இதுதான் செங்கோண முக்கோணத்தில். அப்போ இந்த ஸ்பேஸ் நமக்கு தெரியணும். அப்போ இதை எந்த தேற்றம், பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏபிசிங்கிற நம்மளாக தான் ஒரு ட்ரையாங்கிளுக்கு நேம் கொடுத்துட்டோம். இப்போ அதில் 18 மீட்டர், இது 24 மீட்டர்னு தெரியும். ஸோ அப்போ இதோட டிஸ்டன்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபைனலாக போய் சென்றடைஞ்ச தூரம் என்ன அப்படிங்கிறது, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இதோட வேல்யூ என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் முக்கோணம் ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணம் எனில், நம்மளாக ஒரு செங்கோண முக்கோணம் அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறோம், சரிங்களா. ஸோ அப்போ முக்கோணம் ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணம் எனில், அப்போ ஏபியோட வேல்யூ என்னென்னு தெரியும் நமக்கு. ஸோ 18 மீட்டர் அண்டு பிசியோட வேல்யூ நமக்கு தெரியும் 24 மீட்டர். ஸோ ஏபிசி ஈக்குவல் டு 18 மீட்டர், பிசிசி ஈக்குவல் டு 24 மீட்டர். அப்போ ஏசிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஏசி தான் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும். ஏசியை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பித்தாகரஸ் தேற்றப்படி அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். பித்தாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு எது கர்ணம் கண்டுபிடிக்கணும்னா மற்ற ரெண்டு பக்கங்களை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணாவே நமக்கு கிடச்சிரும். ஸோ ஏபி ஸ்கொயரோட 18 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் 24 ஸ்கொயர். ஸோ 18 ஸ்கொயர் பண்ணும்போது நம்ம ஒரு சில பேர்னா 18 ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 18 2 தடவையும் போடணும். ஸோ 18 ஸ்கொயர்னு சொல்லிட்டு 18 ஸ்கொயர் அப்படின்னு 18 × 2ன்னு போட்டக்கூடாது, சரிங்களா. ஸோ 18 ஸ்கொயர்னா 18 × 18 மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 324 ப்ளஸ் 24 த ஹோல் ஸ்கொயர்னா 576. ஸோ 576 ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 900. ஸோ 900க்கு ஸ்கொயர் ரூட் பண்ணணும். நமக்கு தெரியும் லாஸ்ட்டு 2 டிஜிட் 0 வந்திருக்கு. ஸோ 3 9th ரூட் எடுத்தால் 3. ஸோ அப்போ 30 மீட்டர், சரிங்களா. அப்போ ஏசிசி ஈக்குவல் டு 30 மீட்டர். லாஸ்ட்டில் நம்மளுக்கு மீட்டர்லாம் கொடுத்தா மீட்டரில் எழுதணும். மீட்டர் எழுதாம மாட்டிங்கன்னா இதுக்கு மார்க் கேன்சல் பண்ணுவாங்க. நமக்கு என்ன மீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா மீட்டர்னு எழுதணும், சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா சென்டிமீட்டர்னு எழுதணும், சரிங்களா. ஸோ நம்மளுக்கு மீட்டரில் கொடுத்துருக்கனால நம்ம ஏசியோட வேல்யூ என்னது 30 மீட்டர் அப்படின்னு எழுத போகிறோம், சரிங்களா.